7th Standard Mathematics, Term 1, Chapter 1, Example 1.16. A submarine is at 300 feet below the sea level. If it ascends to 175 feet, what is its new position? So, கவனிங்க, ஒரு நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லக்கூடிய சப்மேரின் பார்த்தீங்கன்னா இப்போ சி லெவல்னு வச்சுக்கோங்களேன். அந்த சி லெவலுக்கு 300 ஃபீட்டு கீழே இருக்குது. ஸோ 300 ஃபீட்டு கீழே இந்த மாதிரி அடியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது 175 ஃபீட்டு மேலே வர நினைக்குது. ஸோ அப்படின்னா அது ஒரு நியூ பொசிஷன், அதாவது 300 ஃபீட்டில் இப்போ தற்போது 300 ஃபீட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்போது 175 ஃபீட்டு மேலே வந்தோடனே எவ்வளோ ஃபீட்டாக எவ்வளோ எந்த இடத்துல இருக்குன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஓல்டு பொசிஷன் எழுதிக்கிறேன். ஓல்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா -300, ஏன்னா அடியில் சி லெவலுக்கு அடியிலன்னு சொல்லும்போது மைனஸில் போட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் எழும்புதுன்னு உள்ளது போட்டுக்கோங்க. அசன்ஸ் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா +170, மேலே எழும்புது பார்த்தீங்களா. ஸோ ப்ளஸில் போட்டுக்கோங்க. இப்போ நியூ பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அதோடைய பழைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 300 ஃபீட்டில் தான் இருக்குது, 175 அடி மேலே எழும்புது. ஸோ அப்போ இது தவிர்த்து மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஸோ 300 + 175 ஃபீட்டாக தான் இருந்திருக்கும். சால்வ் பண்ணணும். மைனஸு ப்ளஸ்ஸு, ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணும். ஸோ 300 175 போயிட்டுனா 125, 125 ஆன்சர். பெரிய நம்பர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸு, 300 தான் பெருசு. ஸோ அப்போது -125 ஃபீட்டுன்னு வரும். அப்போது லாஸ்ட்டில் எழுதும்போது என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இதோடு விட்டுறப்படாது. லாஸ்ட்டில் என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா, சப்மேரின் is at 125 feet below the sea level. அந்த மைனஸ் சைன் பிலோ த சி லெவல் குறிக்கிக்கு தான் அந்த மைனஸ் சைன் வந்திருக்கு. அப்போ இன்னுமே கடல் அடியில் தான் இருக்குது, ஆனால் கடல் மட்டத்துக்கு அடியில் தான் இருக்குது. அதனால தான் மைனஸில் வந்திருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னுமே 125 இந்த கடல்ன்றது கீழே தான் இருக்குது. ஸோ அதனால தான் மைனஸ் சைன் வந்திருக்கு. அந்த ஸ்டெப்பாக நான் தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.